ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கிராஃப்ட் தமிழ் கேமிங். இந்த கேம் வந்து ரோப்ளாக்ஸில் இருக்குது. இந்த கேமோட பேர் பிளாக்ஸ் ஃப்ரூட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக விளாட்ணுன்னா இந்த கேம் விளாட்லாம். அதுக்கப்புறம் தனியாக விளாட்ணுன்னு விளாட்லாம். இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஒரு ஐலாண்டில் விட்டாங்க போல். அந்த ஐலாண்டு வந்து பைரேட் ஸ்டார்டட். ஏன்னா நம்ம பைரேட் இருக்கிறதுனால நம்மளுக்கு பைரேட் ஸ்டார்டட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த கொஷின் மார்க் மாதிரி போட்டிருக்கோம். அந்த கொஷின் மார்க்காண்ட போயிட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோன்னா இவங்க எல்லாரையும் அடித்து நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு மேலே நம்ம சைடில் ஒன்றுன்னு போட்டிருக்கேன். அந்த லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏற நம்மளுக்கு வேறு ஐலாண்டு போவோம். அதே நம்ம 700 லெவல் போனோம்னா அடுத்த சிக்கு வரைக்கும் போவோம். அந்த மாதிரி குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் போனோம்னா C1, C2, C3, அதுக்கப்புறம் டஞ்சன் ஒன்று கடைசியாக இருக்கும். அதுதான் கடைசி வேர்ல்டு. இப்போ நான் வந்த உடனே ஒரு 5 பேர் அடிச்சிட்டேன்னா அதால் எனக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. பக்கத்தில் லெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 10 லெவல் தாண்டினதுக்கப்புறம் இந்த இடத்தாண்ட கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஐலாண்டு வந்து ஜங்கிள். போகிற வழியில் நம்ம ஸ்டாட்ஸ் வந்து அப்படியே பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கு ஏற்றிக்கிட்டோன்னா அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது அதை அடிக்கும்போது நம்ம நார்மலாக விழுற அடியோட எக்ஸ்ட்ராவாக விழும். ஏன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டுக்கு ஸ்டாட்ஸ் முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ஜங்கிள் வந்தாச்சு. ஜங்கிள் வந்ததுக்கப்புறம் இவங்க கீழே வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன், இது ஃப்ரூட் கொடுப்பீங்களான்னு. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்ப எவனும் கண்டுக்கவே இல்லை. சுத்தமாக எவனும் ஒருத்தன் கூட இல்லை. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கேட்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒருத்தவங்கன்னா நல்ல வேலை ரப்பர் ஃப்ரூட்டு தான். எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு ரப்பர் ஃப்ரூட்டு மட்டும்தான். ஏன்னா எனக்கு ரப்பர் ஃப்ரூட்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அது லூஃபி சாப்பிட்ட ஃப்ரூட், கம் பழம். அந்த ஃப்ரூட் சாப்பிட்ட உடனே ஒருத்தன் குடுன்னு வருவான். எதுக்குன்னே தெரில. ஐ ஆல்ரெடி கிவ் சம் ஒன். எனக்கு எங்கடா குத்த. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஃப்ரூட் வாங்கின உடனே எவ்வளோ பவர் அடி விழுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மங்கி வந்தது. அந்த மங்கியை மொத்தமாக எத்தனை பேரை கொள்ளணுமா? 6 பேர் கொள்ளணும். 6 பேர் கொள்றதுக்கு டைம் ஆகும். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஒருத்தனை அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் 6 பேரும் கொண்டதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ கோஸ்ட் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஐலாண்ட் பார்த்தா இதே ஐலாண்ட் தான். இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இது ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீச்சல் அடிக்க முடியாதுல, தண்ணி உள்ளே போயிட்டேன். தண்ணி உள்ளே போனோடனே பாதி எழுந்து போயிடுச்சு. இப்போ எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாரையும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு லெவல் ஆரம்பிச்சிச்சு. 20 லெவல் வந்ததுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின். இங்கே பார்த்த இவன் தான் பாஸ் போல். அதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு ட்ரிக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி பாஸெல்லாம் தூக்கடிக்கணும். இந்த குரங்கு பாஸ் மட்டும் தூக்கடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹைட்டான பிளேஸ் போயிடுங்க. அவனால் ஏற முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அவனுக்கு ரேஞ்ச் இல்லாத தூரத்துலேருந்து அடிக்க முடியும். ஏன்னா அவன் கிட்டே போனால் ஏதோ ஒரு கீழே குத்துவான். அது நம்மளுக்கும் அடிக்கும். அப்படியே நம்ம தூரத்துலேருந்து அடித்தோன்னா அவன் கதையும் முடியும். இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை கொண்டுட்டோன்னா அடுத்த இதுக்கு போயிடுவோம். இப்போது 24 இங்கே மேலே பார்த்தா பச்சை கலர் லைட் இருக்குது. மேலே பார்த்தா ட்ராகன் டெய்லர் சேஜ் ஆனான். இவன் வந்து ஸ்க்ரோல் ஒன்று கொடுத்துருக்கான், காமன் ஸ்க்ரோலாமே. காமன் ஸ்க்ரோல் வச்சு என்ன பண்ணுறது? கன்னு ஸ்குவாட்லாம் அப்கிரேட் பண்ண முடியுமா? இப்போ அதை அப்கிரேட் பண்ண என்ன ஆகும்? பக்கத்தில் காயின் இருந்தது. இவன் இங்கே தானே இருப்பான், இங்கே இருக்க மாட்டான்ல. ஆமாம், இந்த இடத்துல இல்லைன்னா அப்போ நான் எங்கே போகிறது? மறுபடியும் வரலடா. ஓகே, இன்னும் இந்த கொரில்லா ஸ்பான் ஆகிட்டான். கொஞ்சம் ஸ்டாட்ஸ் மட்டும் ஏற்றிக்கலாம். ஸ்டாட்ஸ் ஏற்றுனதுக்கப்புறம் கொரில்லா போய் ஸ்பான் ஆகலாம். ஸ்பான் ஆகணுன்னே வச்சு செய்ய போகிறான் பாரு அவனை. இப்போ வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணாமல் ப்ளூ கலரில் அங்கே கீழே இருக்கிற கூட்டு மாதிரி அதை யூஸ் பண்ணோன்னா நீங்கள் எங்கே தோடுறீங்களோ அங்கே அடிக்கும். க்ரீன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் உங்களால் அடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய தடவை கொண்டு அடுத்த ஐலாண்டு வரைக்கும் வந்துட்டேன். அதான் நான் ஏன் இவனை மட்டும் சும்மா விட்டோன்னு இவனை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கும் மேலே என் பின்னாடி ஒரு ரக்கம் இருக்குது. அது ஏஞ்சலான்னு தெரில எனக்கு. அதுக்கு முன்னாடி ஷார்க் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஹியூமன் இருந்தது. இது முதல் முறை இந்த ரெக்க வருது. இந்த ரெக்க வருது எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம கையில் இவன் கொடுத்தான்ல, அவங்ககிட்டே ரெக்க இருந்தது. ஃப்ரூட்டு கொடுத்தவங்ககிட்டே பக்கத்தில் அவங்ககிட்டே ரெக்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொரில்லா கதையும் முடிக்கலான்னு வந்தேன். கடைசியாக ஹார்ட்டு அவனையும் முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த அடுத்த பார்த்து என்னென்னா 100 லைக் மட்டும் 100 லைக் மட்டும் டார்கெட்டு. அதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கப்புறம் நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு வந்து இது மைன்கிராஃப்ட் வந்து ஃப்ரெண்டு கூட விளாட்லாம். உங்களுடன் விடை பெறுவது நான் உங்கள் பிஎம்எக்ஸ். பாய் பாய். Who made this? JB made this. Try ring on me like Frodo Baggins with their no-do braggins. I don't showboat, sitting in the dojo, thinking while I smoke I'm a dragon. Rolling with my atto, no she cool bro Arab. I got power when I point, I can host a presentation. Mum, I'm not a crook, she said I ain't Ronald Reagan. Croydon where I grew up there in Leighton. Right left or right left, and you're by West Croydon Station. I ain't privileged, I earn G's. Came up from the dirt G. Jakes wanna compliment my drip when they search me. Your girl ain't dehydrated, she looking thirsty. Lamborghini dream still